வணக்கம். இது உங்க வெற்றிவேந்தன் நியூஸ். சில முக்கியமான தகவல்களை மக்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் நான் பிரியதர்ஷினி. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் இந்த 2 மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறதா போன மாதம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரே கட்டமாகவும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு 2 கட்டமாகவும் தேர்தல் நடந்திருக்குங்க. மகாராஷ்டிராவில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ்னு 3 கட்சிகள் கூட்டணி அமைச்சு மகாயுத்திங்கிற பேர்லையும், காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இந்த 3 கட்சிகளும் கூட்டணி அமைச்சு மகா விகாஸ் அகாடிங்கிற பேர்லையும் போட்டியிட்டுக்கிட்டாங்க. இந்த 2 மெகா கட்சிகளை தவிர 4 சின்ன கட்சிங்க தேர்தல் களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ தில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் எப்படி இவ்வளோ நம்பிக்கையோட போட்டி போட்டிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் தொகுதிகள் தான் இந்த நம்பிக்கைக்கு காரணம். எவ்வளோன்னு கேட்குறீங்களா? மொத்தம் 288. அத்தனை தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட 60% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு தேர்தல் ஆணையம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 தொகுதிகள் இருக்கிற நிலையில் நவம்பர் 13, 20ன்னு 2 தேதியாக 2 கட்டமாக தேர்தல் நடந்திருக்கு. ஆளுங்கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போட்டி நடந்திருக்கு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 2 மாநிலத்திலையும் பதிவான மொத்த வாக்குகளையும் நவம்பர் 23ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு எண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிர இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இதே நாளில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனால பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கங்கே செய்யப்பட்டிருக்கு. இப்போ தேர்தல் முடிவுகள் என்னன்னு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு மொத்தம் 41 இடமாவது தேவை. அங்கே போட்டி போட்ட ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி மொத்தம் 50 இடங்களை பிடிச்சு முன்னிலை வகித்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கூட போட்டி போட்ட பாஜக கூட்டணி மொத்தம் 29 இடங்களை பிடிச்சு அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறாங்க. இதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 288 தொகுதிகளில் மொத்தம் 220 தொகுதிகளை பிடிச்சு பாஜக கூட்டணி முன்னிலை வகித்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கூட போட்டி போட்ட காங்கிரஸ் கூட்டணி 59 தொகுதிகளை பிடிச்சு எதிர்க்கட்சியாக அந்த மாநிலத்தில் செயல்பட போகிறாங்க. இதுதான் இப்போ நடந்த நியூஸு.